இந்த சமீப காலத்தில் இந்த செக்ஸ் புரட்சி நடந்தது 1960களில் தான். அப்போ தான் பெண்கள் வந்து வேலையை விட்டு வேலைக்கு வந்தாங்க. 2ஆம் உலகப் போரில் ஏராளமான ஆண்கள், லட்சக்கணக்கான ஆண்கள் இறந்து போனாங்க. அப்போது ஃபேக்ட்ரியில் வேலை செய்கிறதுக்கு ஆள் இல்லை. அந்த வார் முடிவில் யூரோப் முழுவதும் அந்த வார் நடந்தது. இந்தியா போன்ற நாடுகளும் அதில் ஓரளவுக்கு பங்கு பெற்றுக்கிட்டு இருந்தது. 2ஆம் உலகப் போர் முடிவில் உலகம் முழுவதுமே அது நடந்தது. அதுக்கப்புறம் தான் பல நாடுகள் சுதந்திரம் அடைஞ்சது, இந்தியா போன்ற நாடுகள்லாம். அதனுடைய முடிவில் வந்து யூரோப் மெயினாக பாதிக்கப்பட்ட நாடு. ஏராளமான பேர் வேலைக்கு இல்லை. அப்போ யூரோப் முழுவதும் பெண்கள் வீட்டிலேருந்து வேலைக்கு போகிறாங்க, வீடுகள்லேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் பல்வேறு பாலியல் புரட்சி வருது. அந்த நேரம் தான் பல்வேறு மாற்றங்கள் என்ன நடந்தது, இதை தொகுத்து என்னென்ன மாற்றங்கள் நடந்தது அப்படின்றத போட்டிருக்காங்க. வருட ரீதியாக ஒரு 50 மாற்றங்கள் பெண்கள் முழுமையாக மாறுவதற்கு காரணமாக இருந்தது. முதலாக 1964 மினி ஸ்கர்ட். அது வரைக்கும் இந்த மாதிரி மினி ஸ்கர்ட்டெல்லாம் போட்டு வரக்கூடாது. பெண்களுக்கு அது வந்து ஒரு தவறான செய்கை அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. முதலாக இந்த மினி ஸ்கர்ட் அறிமுகப்படுத்தப்பட்டு அது பாப்புலர் ஆகி இன்றைக்கி உலகம் முழுவதுமே பெண்கள் இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு இருக்காங்க. 1964 முதலாக இந்த மினி ஸ்கர்ட் அறிமுகமாகுது. அது ஒரு பெரிய பெண்கள் உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தியது. அதே மாதிரி 1966 லண்டன் ப்ளேபாய் கிளப் ஓப்பன் பண்ணுறாங்க. லண்டன் ப்ளேபாய் கிளப் வந்து 1966. சம்மர் ஆஃப் லவ் அது 1967. செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் வந்து 1967 5ஆவதாக செக்ஷுவல் அஃபென்சஸ் ஆக்ட் கொண்டு வரப்படுது. இப்போது அது எல்லா நாடுகள்லேயும் பரவலாக இருக்குது. செக்ஷுவல் அஃபென்சஸுக்கு தண்டனை என்பது, அதுக்கு முன்னால் பெண்கள் வீட்டை விட்டு வர்றதில்ல, செக்ஷுவல் அஃபென்சஸ் வந்து ரொம்ப குறைவாக இருந்தது. அதற்கப்புறம் பெண்கள் ஃபோர்ஸ் முழுமையாக வேலைக்கு வரும்போது பல்வேறு இடங்கள்லையும் பெண்களுக்கு எதிரான வன்முறை ஒரு சட்டத்தை கொண்டு வர வேண்டிய அவசியம். அடுத்து வந்து அபார்ஷன் சட்டம், அபார்ஷன் தடுக்கணும் அப்படின்ற சட்டம் வந்து 1967 வந்த ஒரு சட்டம். மிட்நைட் கவ்பாய் 1969 வந்த ஒரு முக்கியமான படம். அதே போல் 1969 ஸ்டோன் வால் ரியாட்ஸ். அடுத்து 1969 நிகழ்ந்த முக்கியமான இன்னொரு நிகழ்வு என்னென்னா, நீ கேட்க விரும்பக்கூடிய கேள்விகள் ஆனால் கேட்க தயங்கக்கூடிய, விரும்பிய ஆனால் கேட்க தயங்கக்கூடிய கேள்விகள். இந்த புத்தகம் வந்து 1969 வெளியாச்சு. 10ஆவதாக 1970 முதலாக ஓரினச் சேர்க்கையாளர்கள், லெஸ்பியன், அதே மாதிரி ஆண்கள் ஓரினச் சேர்க்கையாளர்கள், கே, ஒரு ப்ரைடு மார்ச் 1970 நடந்தது. இது உலகத்தையே முதன்முறையாக திரும்பி பார்க்குது. அது வரைக்கும் ஓரினச் சேர்க்கையாளர்கள், இந்த ஹோமோசெக்ஷுவல்ஸ்னால் ஒரு குற்றவாளிகள் மறைந்து வாழ்கிறது, வெளியே வர்றதுக்கு பயம் இருக்கும். முதலாக இவர்கள் ஒரு ப்ரைடு மார்ச் இல்லை வெளியே வந்திருந்தாங்க 1970. ஃபன்னி ஹில் அப்படின்ற பெண்களுடைய சந்தோஷத்தை பற்றிய ஒரு புத்தகம் முதலாக 1970 பப்ளிஷ் ஆணுச்சு. அந்த புத்தகம் ஃபன்னி ஹில்.